பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னான். இப்போ ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து 100 நாள் வேலைக்கான நிதியை குறைச்சு இப்போ தமிழ்நாட்டில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களும் சரி தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட 40 எம்பிக்களும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி எதிர்கட்சியினுடைய எம்பிக்களும் சேர்ந்து முறியடித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வெற்றி நேற்று நடந்த இன்றைக்கு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே அவர்களுக்கு பயன்படக்கூடிய முள்ளிப்பாடி திருத்தலத்தின் அருகில் நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் நட்டையை போட்டு காத்திருந்து மாத்திரம் வந்து வாங்கிடுவோம். இப்ப அப்படி இல்லை. உங்க ஊருக்கே மாசம் வாக்களிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் உதயசூரியன். வெற்றி வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் எம்ஏபிஎல் அவர்கள். இதோ வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் எம்ஏபிஎல் அவர்கள். வெற்றி வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் எம்ஏபிஎல் அவர்கள் இதோ உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் இருந்திருக்கின்றார். 2500 கோடி நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். 1657 இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று இந்த பகுதியில் 250 கோடி ரூபாய் உள்ள ரிகரோடை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களிடம் வாக்காளர் பெருங்குடி மக்களே, பிரச்சனை தெரியுமா? பச்சிளம் குழந்தைகள் உட்பட பெண்கள் குழந்தைகளை, அது மட்டுமல்ல, இன்னைக்கு திண்டுக்கல்லில் 8 தொகுதிகளை 7 தொகுதிகளை ஊராட்சிகளை உங்கள்கிட்ட சில கேள்விகள் நான் கேட்கறான்னு விரும்புறேன். நீங்க எல்லாம் மணிப்பூர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை நடந்தது. இது சம்பந்தமா ஒரு சின்ன அறிக்கை கூட விடல. அப்ப உண்மையிலேயே இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடியது, குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இடதுசாரி கட்சிகள், தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஆட்சியோடு இணைப்பது என்று அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிச்சு அதுக்கு ஒரு அரசாணையை போட்டு இன்னைக்கு 100 நாள் வேலையே திண்டுக்கல்ல கிடைக்காம போறதுக்கு ஒரு சூழல் திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தலைவர், பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் அவர் சொல்லியிருக்கார். இப்ப இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு செக்கு அப்புறம் ஒரு டோக்கன் அதெல்லாம் வராது. பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தொகுதியில் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அதிமுக வேட்பாளர் அமைச்சராக இருந்த சீனிவாசன் அவர்கள்ட்ட ஒரு கேள்விதான். 2019 21 வரைக்கும் 2 வருஷம் கொரோனா காலத்துல மிக கடுமையான கொரோனா காலம். அன்றைக்கு நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர், நான் பழனி எம்எல்ஏ, நான் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். நாங்கள்லாம் சொன்னோம், கொரோனா காலத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம வீடுகளுக்குள்ள முடங்கிட்டாங்க, வேலை இல்லை, எந்த கடையும் திறக்கல, தொழில் நிறுவனங்கள் இல்லை. எனவே கொரோனா நிவாரண தொகை ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கம் கொடுக்கணும். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அனைத்து கிராமங்களிலும் உள்ள மக்களை கடந்த 13 நாட்களாக சந்தித்து வருகின்றேன். முதன்மையான ஒரு கோரிக்கை மக்களிடத்திலிருந்து ஏகோபித்த கோரிக்கையாக ஒட்டுமொத்தமாக எழுந்து வருகிற கோரிக்கை எதுன்னா, குடி தண்ணீர் தான். குடிப்பதற்கு தண்ணீர் பல கிராமங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதில் குறிப்பாக நல்ல தண்ணீர், நல்ல கூட்டு குடிநீர் திட்டங்களை ஒழுங்குபடுத்தி எல்லா கிராமங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. நிச்சயமாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு தேர்தல் முடிந்து என்னை தேர்ந்தெடுக்கிற பொழுது சட்டமன்றத்திலும் பேசுவேன். உரிய துறையினுடைய அதிகாரிகளை, அமைச்சர்களை சந்தித்து இந்த ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியை நான் விரைந்து எடுத்து அந்த மக்களுக்கு அந்த தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வேன். ஆமாம், போதிய பேருந்து வசதிகள். ஏன்னா என்னென்னா இது பூரா நகரத்தை ஒட்டிய கிராமங்கள். எனவே பார்த்தீங்கன்னா நகரத்திலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய பேருந்துகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 3 முறை அந்த பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் இதற்கு ஒரு வரைபடம் ரெடி பண்ணுறோம், ஒரு மேப் ரெடி பண்ணுறோம். தேர்தல் முடிந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல வைக்க போகிற கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று. எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் பேசி அன்றைக்கு நிதின் கட்கரி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து அதற்குரிய ஆய்வு முடிக்கப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு இப்போ அதை டெண்டர் விட்டு அந்த பணியை தொடங்குகிற ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களும் அதற்குரிய முயற்சி எடுத்திருக்காரு. விரைவில் அதற்குரிய அனுமதி கிடைத்து அந்த பாலப் பணிகளை தொடங்க இருக்கிறாங்க.